ரெட்டேப்பா ராமசாமி ஐயா நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி நான் வேட்டி கொடுத்தேன், வேட்டி கட்டல, நீங்கள் பேண்ட்டே போட்டுக்கிறீங்க ஒன்றா. அன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வேட்டி கொடுத்தேன், வேட்டி கட்டத்தானே ஏன் பேண்ட்டே போடுறீங்க? ஆ இந்தாங்க சாப்பாடு. ரொம்ப நாளாச்சும் உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? ஆ ஆ எங்கே போகிறீங்க இப்போ? வேட்டி கட்டத்தானே அன்றைக்கி வேட்டி கொடுத்துறாங்க உங்கள்கிட்ட. ஆ சரி, என்ன பண்ணுறீங்க? ரொம்ப அலையாதீங்க, ஓரம் உட்காந்து சாப்பிடுங்க. இங்கே மரத்துக்கே உட்காந்து சாப்பிடு ஐயா. நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல இடம் பார்த்து உட்காருங்க. வத்துங்களா? ஆ அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வேலைக்கு செல்லும்போது சாலையோர முதியோருக்கு உணவு கொடுத்தேன். அவர் பார்க்கும்போது இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பேண்ட்டு பார்க்குறதுக்கே நம்மளுக்கே ஒரு உடம்பு சிலுக்குது. ஆனால் அவருக்கு நான் பலமுறை உணவு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அவருக்கு ஒரு வேட்டி கொடுத்தேன் கட்ட சொல்லி, ஆனால் அவர் கட்டலை. அது அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபட்டினம். அவர் சங்கராபட்டத்தில் ஒரு பகண்ட கூட்டு அருகில் ஒரு ரெட்டியார் பாளையம் ஊர். அவர் நான் பலமுறை கேட்டேன், ஏன் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இல்லை, எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல எனக்கு அப்படின்னு அவர் பலமுறை என்ன சொல்லிக்கிறாரு. ஆனால் அன்றைக்கி நான் சரியான மழை, அன்றைக்கி மழையில் இப்போ தான் கொடுத்து பார்த்தேன். அப்புறம் மழை விட்டுருச்சு. அப்புறம் அவரும் யதார்த்தமாக வந்தார். அப்புறம் நான் எப்பயும் வழக்கம் போல் நம்ம 4 பணியாரம் ஒரு வடையாக கொடுத்தேன். அங்கேயே அவர் சாப்பிட ஆரம்பித்தார். சரி சாப்பிடுங்க, இந்த பதிவு எதுக்குன்னா நீங்களும் இதுமாரி மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க, அதுக்கு தான் இந்த பதிவு போட்டணும் விஷயம். மற்றபடி நான் பணம் சம்பாதிக்கவோ இல்லை இதுமாரி விளம்பரம் காட்டி நம்ம பேர் புகழ் வாங்கவோ இல்லை. நீங்களும் இதுமாரி உதவிகளை பண்ணுங்கள், அது உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும். அதுக்கு தான் நான். ஏன்னா பசி என்பது ஒரு கொடிய நோய். அந்த பசியால் நிறைய பேர் செத்துக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் செத்துக்கிறாங்க, எண்ணற்ற குழந்தைகள் செத்துக்கிறாங்க. அது பசி என்பது அந்த இறங்குகளும் தெரியும், அந்த பசி எப்படி இருக்குன்னு வலி. அதனால தான் அந்த முதியோரை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பரிதாபமாக இருக்குது பார்க்குறதுக்கே. என்னடா இப்படி இருக்கிறாரு, நம்ம அழுக்கு பேண்ட்டு, ஒரு அந்த சட்டையை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். தலைமுடி பார்த்தீங்களா, அதெல்லாம் அவருக்கு அப்படி தான் ரொம்ப கொடுமை இதெல்லாம். ஏன்னா வயசாகிடுச்சு. அவர் ஒரு இளம் வயசுனா பரவாயில்ல, வயசாகிடுச்சு, முகர்ந்த ஒரு வயதான ஒரு. ஆனால் அவருக்கு முடிஞ்சவருக்கு அவருக்கு முடி வெட்டி கட்டிங் ஷேவிங் பண்ணி ட்ரெஸ் பண்ண நல்லா இருப்பார். ஆனால் அவருக்கு செய்கிறதுக்கு அதுமாரி தகுதின்னு இல்லை. அதாவது செய்கிறதுக்கு என்கிட்ட பண வசதி என்கிட்ட இல்லை, இதுதான் விஷயம். ஆனால் மனசு இருக்குது. ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. அதனால் முன்னால் முடிஞ்சது ஒரு சிறிய துண்டு தான், அதாவது வயிற்றுக்கு சாப்பாடு. அந்த சாப்பாடை நான் வாங்கி கொடுத்தேன். உங்களால் முடிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். அதாவது உங்களால் முடிஞ்ச ஏதாவது கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், அது அவங்களுக்கு நம்ம எடுத்து போய் நான் கொடுக்குறேன். இது என்ன செஞ்ச முடியும். ஏன் நானும் ஒரு கூலி வேலை செய்கிறேன். நானும் ஒரு நிறைய கையேறி சம்பளம்லாம் நான் செய்வேன். ஆனால் நானும் ஒரு கூலி வேலை செய்கிறேன். அதனால் என்னென்ன முடிஞ்சது தான் நான் சிறு துண்டுகளை நான் செய்து வைக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பொய்யா மொழி.